வணக்கம் வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, கேன்சர் பேஷண்ட்டுக்குள்ள பதிவு இது. கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் தெரிய மாட்டுது. என்ன நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம், கேட்க மாட்டுறாங்க, விலையாக இருக்குது அப்படின்றவங்க. சில பேர் சொல்கிறாங்க, அக்கா நான் முதல்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதுமா, ஒரு பாக்ஸு சாப்பிட்டா போதுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் பார்க்க போனால் நம்ம சப்ளிமெண்ட் உங்கள் உடம்புல பாய்சன் பட்டுருச்சு. உங்கள் உடம்புல பாய்சன் பட்டுருச்சு. அதை நீங்கள் உடம்பே சுத்தப்படுத்தி ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, கேன்சர் எந்த இடத்துல கிளை பாய்க்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதோட கிளை வருதுன்னு தெரியாது. மரம் வேறு முளைச்சிருச்சு. உடம்புல வேறு முளைச்சிருச்சுன்னா, ஒரு மரம் வந்துருச்சுன்னா அதோட கிளை எவ்வளோ பெருசாக வரும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு மரத்தோட கிளை எவ்வளோ பெருசுக்கு வரும்னு, அது மாதிரி தான் நம்ம உடம்புல அந்த கேன்சரும். ஸோ எந்தெந்த இடத்துல அந்த கிளை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் உடம்புல பருகுனா, அதாவது பருவிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, இது தான். ஸோ நீங்கள் 1வது ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ் வரைக்கும் நார்மலாக இருப்பீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு. 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் கூட ஒன்றும் இல்லை, பரவுறதில்ல. ஆனால் கடைசி ஸ்டேஜ் பரவிடும். 4வது ஸ்டேஜ் பரவிடும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், சேஃபாக இருக்கும், 1 2 3 சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது சேஃப் கிடையாது, அதுவும் நம்மளுக்கு ஆபத்து தான். ஒரு 1வது ஸ்டேஜினாலுமே நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது, 2வது ஸ்டேஜும் சான்சஸ் இருக்குது, 3வது நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கன்னு கேட்டால் நம்ம பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டில் சான்சஸ் இருக்குது. 4வது ஸ்டேஜ் வந்துட்டா தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா அது கடைசி ஸ்டேஜ். 2வது அந்த மாதிரி 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டு அது உடம்புல பரவிடும்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேன்சரோட கட்டி பார்த்துருக்கீங்களா? கட்டியாக இருக்கும், குண்டு குண்டா கட்டியாக இருக்கும், உடம்பெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடல் கேன்சர்னு வச்சுக்கோமே, அது பரவிடுச்சுன்னா அந்த குடல் உள்ளுக்கெல்லாம் அப்படியே கட்டியாக எல்லா சைட்டும் அடைச்சிட்டு வந்துடும். ஸோ குடல் உள்ளுக்கு அப்படியே எல்லா இடத்துலையும் அடைச்சிட்டு நிறைய வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இறங்குமா? இறங்காது. நம்ம தண்ணி குடித்தா இறங்குமா? இறங்காது. ஏன்னா அங்கே தான் குண்டுகுண்டா எல்லா இடத்துலையும் அடைச்சிட்டு வருது. ஸோ எப்படி இது இறங்கும்? அப்போ அது எவ்வளோ வேகமாக அந்த குடல்லேருந்து மித்த இடத்துக்கு போகிறப்ப எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம உடம்பு? அதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நம்மளோட சிரோத்தோ எடுக்கணும், நம்ம லிஃப்கோ சாப்பிடணும், நம்மளோட ஸ்ப்ரீலினா சாப்பிடணும், அப்புறம் நெக்ஸ்பாயோ சாப்பிடணும். ஏன் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா, அந்த ஷிரோத்தோன்றது நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்ம உடம்புல உள்ள தெய்வ சக்தியை அப்டேட் பண்ணி விடும். நம்ம சோல்ஜர் தான் நம்ம தெய்வ சக்தி. அது அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அது எங்கெங்கே என்ன பிரச்சனைக்கோ அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு உள்ளுக்கு. ஸோ இப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அப்டேட்டாக இல்லை. ஏன்னா நம்ம பாதுகாப்புக்கு போட்டது 1 2 வருஷத்துக்கு முன்னுக்குள்ளது. இப்போ நம்மளுக்கு அதை டவுன் பண்ணி வச்சதுனால அந்த இம்யூன் சிஸ்டம் செயல் இழந்திருக்கு. அதாவது அதோட வேலையை அது செய்ய முடியல, அது சீக்கிரம் விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் அதை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதுலேருந்து மீண்டு வர முடியும். அப்போ ஷிரோத்தோ அந்த வேலையை செய்யும். அது போயிட்டு உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி உங்களோட உடம்பு உள்ளுக்கு என்ன கெட்ட செல் இருக்குது அதெல்லாம் அது சுத்தப்படுத்தும். அது சாப்பிட்டு வெளியே ஆக்கும், அந்த இடத்த விட்டு வெளியாக்கி சுத்தமாக எடுத்துட்ட பிறகு அந்த இடத்துல நல்ல செல்லு மட்டும் வளர விடும். அதுதான் ஷிரோத்தோட வேலை. லிஃப்கோ நம்ம லிவரை காப்பாற்றுறது. நம்ம லிவர் என்ன செய்யும்? நம்ம லிவர் முதல்ல பாதிப்படைகிறது அதுதான். இதெல்லாம் அடுத்த பதிவில் நான் போடுறேன் என்ன செய்யோடு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சப்ளிமெண்ட். இதெல்லாம் ஒவ்வொன்றும் போய் ஒவ்வொரு பார்ட்ஸை சுத்தப்படுத்தும். நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு சுத்தமாக ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் நிறையா இருக்குது. கேன்சர் பேஷண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது, 1 2 கிடையாது. மெயினாக சோயா சம்மந்தப்பட்டது எதுவுமே எடுக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் ஒன்றும் கேன்சரில் இருக்கீங்க, இப்போ தான் ஒன்றா செஞ்சு ஒன்றும் இல்லைன்னு நினச்சா கூடயும் யாரும் இது உடம்பு தெம்பு, இது பலம், காலை சாப்பாடு சோயாவில் தான் செஞ்சதான்னு கேளுங்க. அதை
சோயாவில் செஞ்சுதான் இருந்தால் தொடாதீங்க. அது என்ன தெம்பாக இருந்தாலும் சரி, பலமாக இருந்தாலும் சரி, சோயானா அது உங்களுக்கு விஷம். நீங்கள் விஷத்தை ஊற்றி நீங்களே செத்துக்கிற மாதிரி அது சோயா. தொடாதீங்க தயவு செஞ்சு. இதை பற்றி இன்னும் மேலும் தெரியாது புலனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.